Praise the Lord. நாமும் நம்முடைய வீட்டார் அனைவரும் ஓயாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தீர்மானம் எடுப்போம். அது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரும்போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கரும்போல காத்தீர நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீர நன்றி. ஆம் பிரியமானவர்களே, நம்மளை கருவோடு சுமந்து வந்தார். ஒரு தாய் தன்னுடைய கருவை எவ்வளவு கண்ணு கருத்துமா பாதுகாத்து, சிதையாம அழுங்காம குலுங்காம, அந்த உள்ள இருக்கிற பிள்ளை எவ்வளவு வளரணும், எவ்வளவு கரிசனை எடுப்பாலோ, அதே போல இந்த பரலோக தேவன் நீங்களும் நானும் வாழ்வதற்கு, நமக்கு சேதம் வராதபடி, பங்கம் வராதபடி, ஆபத்து வராதபடி நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார். பாதுகாத்து நடத்துகிறார். இத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ்வு குப்பையில தூசியில இருந்தது, ஆனால் நீர் என்னை நினைத்து நன்மையால் நிறைத்தினீரே. எபினேசரே, இந்த நாள் வரை நீ சுமந்து வந்ததுக்கு நன்றி என்று சொல்லி நன்றி செலுத்துங்க. நீங்க ஆராதிக்கிறது அது அர்த்தம் உள்ளதாக, புத்தி உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில சேமத்தை கொடுப்பார். எல்லாரும் இருக்கிற இடத்துல நன்றி அப்பா, நீ நடத்தினதுக்கு நன்றி நன்றி, நான் உண்மையே நம்புவேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இன்றைக்கும் சங்கீதம் 39 அத்தியாயம் 7 வசனம், அந்த வசனத்துல இப்படியாக அந்த பகுதி வருது. நீரே என் நம்பிக்கை. சங்கீதக்காரர் சொல்கிறார், நீரே என் நம்பிக்கைப்பா. இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் நம்மளை நெருக்குது. சில நேரம் நமக்கு உதவி செய்ய வேண்டியவர்களே நமக்கு நெருக்கத்தை கொடுக்குறாங்க, உபத்திரத்தை கொடுக்குறாங்க. ஆனால் கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சானா அவன் வாழ்வான். அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல இந்த தாவீது, இந்த சங்கீதக்காரர் சொல்லுவது என்னன்னா, நீரே என் நம்பிக்கை. எத்தனை பேர் இந்த காலவேளையில் நெருக்கடி இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஒருவேளை நடக்குமா நடக்காதான்னு கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தரை உங்க வாழ்க்கையில நம்புங்க. நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. கேள்விக்குறியெல்லாம் ஆச்சரியக்குறியாய் மாறும். வியப்பு உண்டாகும், அதிசயம் உண்டாகும். கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த காலவேளையில நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது
இருதயத்திலிருந்து சொல்லுங்கள், நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. ஒருவேளை உங்கள் காரியங்கள் ஒரு மாதிரி போராட்டத்தில் இருக்கிறான். ஒருவேளை உங்களுக்கு அருமையானவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். ஏன் நீங்களே ஆஸ்பத்திரியில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நன்மை நடக்குமா, சுகம் நடக்குமா? நான் சொல்கிறேன், டாக்டர்ஸ் கொடுத்த ரிசல்ட்டு, நிறைய பேர் கொடுத்த ஒப்பீனியன், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லுங்கள். உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு சில காரியங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கறதாக இருக்கட்டும், அவர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Bye-bye.